கல்லூரிகளில் சமஸ்கிருத பேராசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை தமிழ் பேராசிரியர்களுக்கும் கிடைக்க செய்தவர் இவர். வடமொழி கற்றவர்களுக்கே வித்துவான் பட்டங்கள் என்ற நிலையை மாற்றி தமிழ் இலக்கியங்களை கற்றவர்க்கும் வித்துவான் பட்டம் கிடைக்க வழி செய்தார். பிருதுவிராசன், கீசகன், தேசங்குராசன் என்ற நாடக நூல்களையும் ஆத்திச்சூடி, நல்வழி முதலான நீதி நூல்களையும் எழுதினார். 1905ஆம் ஆண்டு வரை தமிழ் பாடநூல்களை ஆங்கில அறிஞர்கள் எழுதி வந்த நிலையை மாற்றி முதலில் தமிழ் நூல் எழுதியதால் ஆங்கிலேயர்களால் பணி நீக்கம் செய்யப்பட்டார். பின்னர் மாணவர்கள் போராட்டத்தின் மூலம் மீண்டும் ஆசிரியர் பணியை பெற்ற அந்த தமிழ் அறிஞர் யார்? அவர்தான் நமச்சிவாயர். நமச்சிவாயர் வேலூர் அருகில் உள்ள காவேரிப்பாக்கத்தில் பிறந்தவர். பள்ளிக்கூடத்திற்கு சென்று படிக்காத அவர் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியராக விளங்கினார். பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக விளங்கினார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கே பாடம் எழுதினார். காவேரிப்பாக்கம் நமச்சிவாய முதலியார் என்பதுதான் நமசிவாயர் என்பதாக அவரை போற்றி சொல்லுகிறார்கள். முன்னெழுத்து அவருடைய ஊரை குறிக்கிறது. அவ்வூரிலேயே திண்ணை பள்ளிக்கூடத்திலே தன்னுடைய தந்தையிடமே உடனிருந்து அங்கே ஆசிரியராக விளங்கினார். இவ்வாறு விளங்கிய இவர் பின்னர் சென்னையிலே மயிலாப்பூர் என்கிற இந்த மயிலையிலே உவே சாமிநாதையருக்கு முன்னாலேயே பதிப்பை தொடங்கி மணிமேகலையை 1894 பதிப்பித்தவரும் வித்யா வினோதினி இதழ் ஆசிரியரும் ஆகிய மயிலை சண்முகம் பிள்ளையிடம் மாணவராக வந்து சேர்ந்து தமிழ் இலக்கணத்தை அறிந்து கொண்டார். மாணவராக வந்ததோடு மட்டுமல்லாமல் மகனாகவும் இருந்து தொண்டு செய்தார். பிராட்வே தூய சவேரியார் பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றினார். யுனைடெட் ப்ரீ சர்ச் மிஷன் பள்ளியிலே பணியாற்றியிருக்கிறார். வேப்பேரி பவுல் எஸ்பிஜி பள்ளியிலே பணியாற்றியிருக்கிறார். ராணி மேரி கல்லூரியிலே 1914 20 வரை பணியாற்றியிருக்கிறார். பின்னர் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவராக விளங்கி தமிழ் காத்தவர், பள்ளிக்கே செல்லாதவர், பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவராக விளங்குகிற ஆற்றலை பெற்றவர். அங்கே சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பாடநூற் கழகத்தினுடைய தலைவராகவும் விளங்கினார். இவர் முதல் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை கல்லூரிகளுக்கு உரிய, பல்கலைக்கழகங்களுக்கு உரிய பாடநூல்களை இயற்றினார். மயிலையிலே தன்னுடைய ஆசிரியர் வீட்டுக்கு முன்னாலேயே காரணீஸ்வரர் கோயில் தெரு என்று இருக்கிறது, அந்த தெருவிலே ஆசிரியர் இருந்தார். அவர் வீடு கடற்கரையை நோக்கி வருகிற இடத்திலே இன்றைக்கு கலங்கரை விளக்கம் இருக்கிறது. அதற்கு பக்கத்திலே கடலகம் என்று ஓர் மாளிகை கட்டினார். அந்த வளமனையிலேயே அச்சகம் வைத்தார். புலவர்களை அழைத்தார், மாணவர்களை அழைத்தார். அவர்களுக்கு வேண்டிய பொருள் உதவி எல்லாம் செய்தார். தமிழ் புலவர்களை வளர்த்ததோடு மாணவர்களுக்கு உதவி செய்ததோடு நூல்களை காத்தும் தமிழ் நூல்களை பதிப்பிக்கவும் செய்தார். ஓலைச்சுவடிகள், தமிழ் இலக்கிய இலக்கணங்கள், மிக அரிதான ஆங்கில நூல்கள், வடமொழி நூல்கள், தெலுங்கு நூல்கள் என்று எல்லா நூல்களையும் அவர் தொகுத்தார். அவர் தொகுத்த அந்த நூலகம் கடலகம் என்கிற அவருடைய வீட்டிலே இருந்தது. அந்த நூல்களெல்லாம் இப்பொழுது திருப்பதி பல்கலைக்கழகத்திலே இருக்கின்றன. தமிழ்நாட்டிலே தமிழ் என்றாலே அது செம்மொழி இல்லை என்பதாக சொல்லப்பட்டு சமஸ்கிருதம் என்கிற அந்த வடமொழிதான் செம்மொழி, ஆகவே அதைத்தான் படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் 1928
கா நமசிவாயர் தமிழையும் பாடமொழி ஆக்க வேண்டும் என்று போராடி வெற்றி பெற்றார். திருவள்ளுவருடைய ஆண்டை கொண்டாட வேண்டும் என்ற கருத்தை நிலைநிறுவி பச்சையப்பன் கல்லூரியிலே 1924 மறைமலை அடிகள் உள்ளிட்ட பல அறிஞர்கள் கூடியிருந்த அவையிலே இந்த கருத்தை முன்வைத்து அதனை செயலாற்றத் தொடங்கினார். திருவள்ளுவர் திருநாட்கழகம் என்ற ஓர் கழகத்தை ஓர் அமைப்பை ஏற்படுத்தி அதனுடைய தலைவராக கா நமச்சிவாயர் விளங்கினார். பிருதிவிராசன், சனகன், கீசகன், தேசுங்கு ராசன் என்று சொல்லக்கூடிய அந்த கதை நூல்களை எழுதியிருக்கிறார். திருவிளையாடற் புராணத்திற்கு இவர் எழுதியிருக்கக்கூடிய உரை ஓர் கதை போல ஜன வினோதி இதழிலே வெளிவந்த நூலாக வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, 1936 இவர் வெளியிட்ட கடலகம் என்கிற அந்த இல்லத்திலே இருந்து தமிழ் கடல் என்கிற அந்த பதிப்பகத்தின் மூலமாக வெளியிட்ட நீதி நூல்கள் கட்டு செய்யப்பட்டு கட்டடம் செய்யப்பட்டு எல்லா மாணவர்களுக்கும் இலவயமாகவும் கொடுத்தார், விற்பனைக்கும் அளிக்கப்பட்டிருந்தது. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், உலக நீதி முதலிய நீதி நூல்களை வரிசையாக உரையோடு இவர் பதிப்பித்திருக்கிறார், வெளியிட்டிருக்கிறார். இவ்வாறு தமிழை காத்தவர், தமிழை வளர்த்தவர் காவேரி பாக்கம் கா நமசிவாயர். அவர்தான் இவர் கா நமச்சிவாயர்.